ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், வாழ்வியல், ஆன்மீகம், மருத்துவம் இந்த 4 தலைப்புகளிலும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஜோதிடத்தில் உட்பகுதியில் பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றினுடைய தத்துவம் கொண்ட கரணங்கள் சார்ந்த பதிவில் இன்று 4வது பதிவு. கரணத்தினுடைய பெயர் தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் இதனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் சுக்கிரன். மிருகம் என்று பார்க்கும் பொழுது கழுதை, அதிபதி என்று பார்க்கும் பொழுது பெருமாள் வழிபாடு சால சிறந்தது. புதன்கிழமை என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமையில் பெருமாளினுடைய வழிபாடு அதீத நன்மையை தரும். தேவரை என்று பார்க்கும் பொழுது ஆதித்யன், அதிதேவரை என்று பார்க்கும் பொழுது பித்ருக்கள். மலர், மல்லிகைப்பூ, ஆகாரம், ஆப்பம், பூசுவது கோராசனம். ஆபரணம் என்று பார்க்கும்போது வச்சிரம், வைரம். தூபம் என்று பார்க்கும் பொழுது குங்கம் அல்லது குங்குளியம். வஸ்திரம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் நிற வஸ்திரம். பாத்திரம் என்று பார்க்கும் பொழுது இரும்பு பாத்திரம். வந்தவாசி போகும் வழியில் உள்ள பெருநகர் பிரம்மீஸ்வரன் சேஷ்டாதேவி கோயிலுள்ள இருக்கிறது. இந்த சேஷ்டாதேவி என்பது இந்த தைத்துளை கரணத்திற்கு மிகச்சிறந்த வழிபாட்டு தெய்வமாக இருந்து வருகிறது. திதிக்ஷா என்ற சமர் வார்த்தையில் இருந்து இந்த தைத்துளை கரணம் என்பது பிறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கரணம் சுபத்தன்மை வாய்ந்த கரணமாகும். இவர்களுக்கு புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை விட புத்தகத்தின் தலைப்பில் இருப்பது கவனம் அதிகமாக இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு புத்தகம் அல்லது ஒன்றின் தலைப்பினுடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதையே அதீத ஈடுபாட்டுடனும் விருப்பத்துடனும் கண்டு வருகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, வீட்டுக்குள்ளே இருக்கும் அமைப்பை விட வெளியில் வாசலில் இருக்கும் அமைப்பு தான் அல்லது அலங்காரங்கள் தான் இவர்களுடைய கண்ணுக்கு அதிகமாக படுகிறது. அதே சமயத்தில் இவர்கள் சிறந்த விசுவாசிகளாகவும் கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் நேர் வழிகளை விட குறுக்கு வழிகளை தேடிக்கொள்கிறார்கள். இவர்கள் பிறருக்கு வேலை செய்து தருவதில், பிறரிடம் சிறப்பாக பணிபுரிவதில் நற்பெயர்களை பெறுகிறார்கள். அதனையே விருப்பமாகவும் கருதுகிறார்கள். இக்கரணம் பெண்களுக்கு சிறப்பானதாகவும் பெண்களை விட ஆண்களுக்கு குறைவான நற்பலன்களையே தருகிறது. பெண்களின் தொழிலில் பெயர் செய்து கொடுக்கவும் பெண்களின் பெயரில் செய்யும் காரியங்களுக்கு இக்கரணம் சிறப்பானதாகவும் வழிபட்டு சிறப்பானதாக உகந்ததாக கருதப்படுகிறது. இக்கரணத்தில் பிறந்த பெண்கள் தொழில்துறையில் மிக சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இக்கரணத்தில் பிறந்த பெண்கள் நடத்தும் கடைகளில் பெரும் கூட்டம் எப்பொழுதுமே கூடுதலாக இருக்கிறது. அதாவது கூட்டம் சேரும் தன்மைகளில் இவர்களுடைய கடைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் இழகிய மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் தங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அப்பிரச்சனைகளை அதிகாரத்தன்மையுடன் தீர்க்காமல் அமைதியான முறையில் தீர்ப்பார்கள். பிரச்சனைகளை தீர்க்க அடாவடியாக இறங்க மாட்டார்கள். இவர்கள் திடமான மனதை கொண்டவர்கள். மனதை திடப்படுத்தி மனத்திற்காக தனிப்பயிற்சி எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. எப்படி இருந்த போதிலும் இவர்கள் இயற்கையிலேயே சிறப்பான மன உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சவால்களை ஏற்றுக்கொண்டு அதில் வெற்றி அடைபவர்களாக இருக்கிறார்கள் அல்லது வெற்றி தரும் வண்ணமாக அவர்களுடைய செயல்கள் அமைந்து விடுகிறது. பொதுவாக எல்லா காலத்திற்கும் பாதுகாப்பை கொடுக்கும் உத்தியோகங்களில் சேர்ந்து பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு தானம் தர்மம் செய்யாத கருமையான கஞ்சத்தனத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அழகற்ற நபர்களிடம் கூட இவர்களுக்கு காமம் ஏற்பட்டு விடுகிறது. காம பற்றுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பலர் அரசாங்க பணிபுரிகிறார்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலம் உதவியை பெறக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் தெய்வத்தை கோராசனம் பூசி வில்வப்பொடியை இரும்பு பாத்திரத்தில் கலக்கி வில்வப்பொடியினால் அபிஷேகம் செய்து மஞ்சள் துணி கொண்டு அலங்கரித்து வைரமாலை அணிவித்து ஆப்பத்தை படையில் வைத்து மல்லிகை பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டு வர தெய்வம் மனம் குளிர்ந்து கர்ணநாதன் பூரண பலமடைகிறது. ஜாதகருக்கு காரியங்கள் நடக்க பல தடைகள் இருந்த போதிலும் காரியங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பலர் வேலைக்கு போகும்போது மஞ்சள் துணி அணிந்து சென்று வெற்றியை
சுலபமாக ஈட்டலாம். எந்த கோயிலுக்கு சென்றாலும் மல்லிகை பூ வாங்கி சென்று அர்ச்சனைக்கு கொடுத்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதை உங்களால் தெளிவாக உணர முடியும். அதே சமயத்தில் இந்த கர்ணம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவில் வரக்கூடிய தின்பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கரணம் எதுவோ அந்த கரணம் நாளில் அந்த தின்பண்டத்தை சாப்பிட்டு அல்லது அந்த மலர் மற்றும் திருநீறு சந்தனம் போன்றவற்றை அணிந்து கொண்டு சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் வெற்றி என்பது உங்களுடைய கைக்கிட்டு தூரத்தில் இருப்பதை நீங்கள் தெளிவாக உணர முடியும். கோவில்களில் நடக்கும் பெரிய ஹோமங்களுக்கு மல்லிகை பூக்களை தானமாக தரலாம். அந்த ஹோமத்தை பூஜித்தும் வளரலாம். நவகிரகத்தின் சனியின் கர்ம தோஷங்களை போக்குவதற்கு தானமாக கொடுக்கப்படும் இரும்பு சட்டி கரணத்தில் கொடுக்க சனியினால் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்கி ஜாதகர் சிறந்த வாழ்வை அமைத்துக்கொள்ள வழிவகுக்கிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிமித்தமாக சகனமாக மல்லிகை பூ விற்றபடி செல்லுதல், விருந்துக்கு செல்லும் இடத்தில் ஆப்பம் வைத்திருப்பதும், ஆப்பம் சபரிமலை பிரசாதம் தானே கிடைப்பதும் சிறந்த நிமித்தமாகும். கண்ணை கவரும் வைர அலங்காரம், வைரத்தை பெயராக கொண்டவர்கள், மஞ்சள் ஆடை கட்டியவர்கள், இரும்பு பாத்திர வியாபாரி போன்றவர்கள் எதிரில் தென்பட்டால் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த உதவிகரமாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, இந்த கரணம் சம்பந்தப்பட்ட பதிவுகளில் தரப்படும் பூக்கள் மற்றும் தின்பண்டங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை உங்களுடைய கரணம் என்று எந்த நாள் வருகிறதோ அந்த நாளில் பயன்படுத்தி பாருங்கள். செலவு இல்லாதது. அதே சமயத்தில் அடுத்தவர்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து அடுத்தவர்களுடைய உதவி எதிர்பார்க்காமல் தானே செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த அந்தந்த கரணத்துக்குரிய பொருட்களும் பூக்களும் உணவு பண்டங்களும் நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் துணிக்கடை, நூல்கடை மற்றும் உணவு விடுதிகள் மற்றும் பானகங்கள் விற்கும் கடை, இந்த கடையில் நின்று கூட்டம் அதிகமாக அல்லது வாடிக்கையாளர் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையுள்ள வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரிந்த நிறைய பெண்களை நடைமுறையில் அவர்களுடைய கரணம் என்ன என்று அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் தைத்துளை கரணம் என்று சொன்னவர்கள் 99% இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக தைத்துளை கரணத்தில் பிறந்த பெண்கள் அனைவரும் வேலைக்கு செல்வதை விட சுயமாக தொழில் செய்து பாருங்கள். அந்த தொழில் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உங்களை அடையாளம் காட்டக்கூடிய அற்புதமான பெயரையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்கள், மற்றும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9799199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.